ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மைண்ட் வேர்ல்ட் அனுஷ்யா. இதுதான் என்னோட லாங் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே, அதனால் ஃப்ரெஷ்ஷாக போய் அம்மா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் கையில் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா பசலிக்கீரை, எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே 4 o'clock மார்க்கெட் போயிட்டாங்க. இங்கே பாண்டிச்சேரி மார்க்கெட்டு தான். நம்ம காலையிலே போயிட்டால் நம்ம எல்லா காய்கறியும் நல்ல குறைவாகவே வாங்கலாம், விலை குறைவாக. அதுவும் இல்லாமல் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கும். எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கேரட்டு, இந்த சௌச்சோ, பீன்ஸு, வெண்டைக்காய், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காலையிலே கிடைக்கிது. நம்ம ஏர்லி மார்னிங்காக பாண்டிச்சேரி மார்க்கெட் போயிட்டா வச்சுக்கோங்களேன், எல்லாம் வெளியில் இருக்கிறத விட நம்ம கம்மியாக கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கலாம். அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம வாங்குறத விட வெளியில் இந்த ரோட்டில் விற்கிறவங்கள்ட்ட நம்ம பேரம் பேசி தான் வாங்குகிறோம். ஆனால் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசாமையே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோ இப்போ 1 கிலோ ஒரு பீன்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 70 ருப்பீஸ்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் போட்டால் கூட அதை நம்ம அப்படியே ப்ரைஸ் கொடுத்து வாங்கிடுறோம். பட் இந்த ரோட்டு சைடில் போட்டு, அதை சந்தைகளில் போட்டு விற்கும்போது அங்கே பேரம் பேசுகிறோம். ஆனாலும் அவங்க அந்த பேரம் பேசுகிறத ஏற்றுக்கிட்டு நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ குறைச்சி நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. யாருன்னா பாண்டி மார்க்கெட் போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே வெளில வாங்கினா பார்த்திங்கன்னா, அவுட் சைடு வாங்கினாலும் நமக்கு அது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 35 ருப்பீஸு. ஆனால் காலையிலே அங்கே போய் வாங்கினால ஒன்று 20 ருப்பீஸ் தான். நமக்கு ஒரு காய்க்கு 10 ருப்பீஸ் மிச்சமாகுது. நான் அப்படியே எல்லா காய்கறியும் அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருக்கோம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் இதை பேக்கிங் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். நாங்கள் லெமன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அது வாங்கினோம். 4 லெமன் 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 5 லெமன் 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எல்லாம் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பசலிக்கீரை கட்டி கொடுத்துருக்கத பாருங்களேன், வாழை இலையில் வச்சு கொடுத்துருக்காங்க. பசலிக்கீரை, பாவக்காய், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் நாங்கள் ஃபுல்லாக எடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா எங்களுக்கு பச்சை மிளகாய் நிறைய யூஸ் ஆகுறதுனால இதை காம்பிக்கிள்ளி ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அது இல்லாமல் இன்றைக்கி சண்டேயில் நான்வெஜ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் அம்மா இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்க. நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா சேவல் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வெளியில் வாங்குறதுல, ஷாப்பில் வாங்குறத விட இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 or 70 ருப்பீஸ் கம்மியாக இருக்கும். இப்போ 2 சேவல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது காலையில் இப்போ சண்டே மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் மைண்ட் வேர்ல்ட் அனுஷ்யா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னோடய அம்மா வீடு பாண்டிச்சேரி, என்னோடய மாமியார் வீடு தஞ்சாவூர். இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற எங்கே போய் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, எங்கே கம்மியாக வாங்கலாம், எது இன்வெஸ்ட் பண்ணால் எது பெனிஃபிட்டாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அதை மாதிரி எப்படி நம்ம சிக்கனம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு போடுறேன். ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.